என்னுடைய லாஸ்ட் வீடியோல நான் ஏஎம்சி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நம்ம அது ரிலேட்டடான ஒரு சினாரியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நல்லாவே தெரியும். அதுவும் பந்தன்ல ஈக்விட்டி ஃபண்ட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய ஸ்கீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது நமக்கு தெரியும். ஆனா 2023க்கு முன்னாடி வரைக்கும் பந்தன் என்னவா இருந்தது தெரியுமா? இட்ஸ் நத்திங் பட் ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு செபி அப்ரூவலோட அவங்க பந்தன் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்க்கு 60%, அதுக்கப்புறம் ஜிஐசிக்கு 20%, கிறிஸ் கேபிட்டல் அவங்களுக்கு 20% கொடுத்ததுனால பந்தன் குரூப் வந்து இதை பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி அக்வயர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி ஐடிஎஃப்சில இருந்த ஸ்கீம் அந்த இன்வெஸ்டர்ஸோட நிலைமெல்லாம் என்ன அப்படின்னா பயப்படவே வேண்டாம். அவங்க யாருமே பயப்படவே இல்லை. அவங்க எல்லாருமே அதே ட்ரஸ்டோட அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தாங்க. யாரும் அவசரப்பட்டு ரிடம்ஷன்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சின்ற நேம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி பந்தன்ற நேம் வந்தது. அவ்வளவுதான். இட்ஸ் நத்திங் பட் பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட், பந்தன் ஈக்விட்டி ஃபண்ட், அந்த மாதிரி அந்த ஸ்கீம் எல்லாமே ஐடிஎஃப்சி இருக்கிற இடத்துல பந்தன் மட்டும் வச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே சேஃபா நல்லா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, யாரும் எதுவுமே பயப்படாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.